அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு சட்டப்பிரிவுகளை கலந்தாய்ந்து கருத்துக்களை வழங்கியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரிவினை ஏழை சாமானியர்களுக்காக, சாதாரண மக்களுக்காக அதை தெரிவிக்க நினைக்கிறோம். பொதுவாக ஆட்கொணர்வு மனு, ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதை எல்லாருமே ஹைகோர்ட்டில் தான் தாக்கல் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பரவலாக தெரியும். ஒரு ஆள் யாராவது காணாமல் போயிட்டாங்க, ஒரு குழந்தை காணாமல் போச்சு, சட்டவிரோத காவல், எங்கே இருக்கிறாருன்னு தெரியலை, அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் நம்ம உடனடியாக ஹைகோர்ட்டில் ஒரு மனுவை ஆர்டிக்கல் 226 கீழாக தாக்கல் செய்வோம். அதில் பிரிங் தி பாடி பிஃபோர் தி கோர்ட் வித்தின் 24 ஹவர்ஸுங்கிற உத்தரவின் பிரகாரம் அந்த நபரோ குழந்தையோ அல்லது இறந்து போயிருந்தால் சடலமோ கோர்ட்டு முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டு அதற்கேற்ற ப்ராப்பரான உத்தரவு பிறப்பிக்கப்படும். இது எல்லாருக்கும் தெரியும். ஆர்டிக்கல் 226 பயன்படுத்தி ஹைகோர்ட் போகலாம், ஹெச்சிசிபி போடலான்னு சொல்லி. ஆனால் இது சாதாரணமாக தாலுகா அளவில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே நீங்கள் தாக்கல் செய்யலாம். சிஆர்பிசி குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 அண்டர் செக்ஷன் 97 97 பிரகாரம் ஒரு சட்டவிரோத காவலில் இருக்கக்கூடிய ஒரு நபரை, எங்கேயாவது அடைச்சி வச்சிருக்கிற இல்லீகல் கஸ்டடியில் இருக்கிற நபரை அல்லது காணாமல் போன குழந்தைகளை இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்க சொல்லி ஹைகோர்ட்டு போகாமல் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே பாதிக்கப்பட்ட நபர் அல்லது அவர் குடும்பத்தார் நம்ம நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அந்தந்த தாலுகாவில் இருக்கிற கோர்ட்லேயே நீங்கள் ஒரு மனுவாக தாக்கல் செய்யலாம். சிஆர்பிசி பிரிவு 97 இப்போ இருக்கிற 2023 இருக்கிற பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா பிரிவு 100 இதன் கீழாக ஒரு மனுவை தாக்கல் பண்ணி சோன்சோ தேதியில் இன்னார் மகன் இன்னார் மகன் இன்னிலேருந்து காணாமல் போயிட்டாங்க, எங்கே இருக்காருன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் கஸ்டடியில் வச்சுருக்காரு, இல்லீகலாக வச்சுருக்கலாம், மிரட்டி பணம் பறிக்கிறக்கா வச்சுருக்கலாம், இந்த மாதிரி செய்திகள் எங்களுக்கு தெரிய வருது. அப்போ கோர்ட்டார் இதுக்கு போலீஸுக்கு உத்தரவு போட்டு தேடி கொண்டு வரணும், விசாரித்து கொண்டு வரணும்னு சொல்லி பரிகாரம் கேட்டு மனு போட்டால் கோர்ட்டார் உத்தரவு பிறப்பித்து ப்ராப்பர் உத்தரவில் தேட சொல்லி சர்ச் த பர்சன் வித் இல்லீகல் கன்ஃபைன்டு, சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற நபரை பிடிப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போடலாம். இதை செஷன்ஸ் கோர்ட்லேயும் போடலாம், அசிஸ்டண்ட் செஷன்ஸ் கோர்ட் சப்கோர்ட்லேயும் போடலாம். இப்போ அசிஸ்டண்ட் செஷன்ஸ் கோர்ட் இப்போ கிடையாது. செஷன்ஸ் கோர்ட்டில் போடலாம், மாவட்ட நீதிபதி முன்னால், அல்லது இங்கே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடலாம். நம்ம தாலுகாவிலே அந்தந்த தாலுகாவில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே இதை போடலாம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சட்ட விஷயத்தை சாதாரண நடைமுறை சட்டத்திலே வச்சுருக்காங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே கேபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனை போட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மகத்தான விஷயம். இன்னொரு பிரிவில் இன்னொரு நாள் சந்திக்கலாம். நன்றி.